நம்ம ஏன் சரியா தொழுக மாட்டேங்கிறோம், ஏன் நம்ம சரியா குர்ஆன் ஓத மாட்டேங்கிறோம், நாளைக்கு இருந்து இன்ஷா அல்லாஹ் தினமும் குர்ஆன் ஓதுவோம், சரியா தொழுகும் அப்படின்னு நம்ம ஏன் நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம ஈமான் வீக் ஆகுறத நம்ம ஃபீல் பண்றோம். நம்ம ஈமான இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். திரும்பவும் அது வீக் ஆயிடுது, திரும்பவும் நம்ம தொழ மாட்டோம், குர்ஆனை தொடர்ச்சியா ஓத மாட்டேங்கிறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஈமான் அப்படின்றத நம்ம சரியா புரிஞ்சுக்கல. அல்லாஹ் எப்பெல்லாம் குர்ஆன்ல ஆமனு அப்படின்னு சொல்றானோ, ஈமான பத்தி பேசுறானோ, அதை தொடர்ச்சியாக ஆமீலு சாலிஹாத் அப்படின்னு சொல்லுவான். சாலிஹான நல்ல அறங்களை பத்தி அல்லாஹ் பேசுவான். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட கேரக்டர், அஹ்லாக், நல்ல அறங்களை நம்ம மாத்திக்காத வரைக்கும் நம்மளோட ஈமான் வலுப்பெறாது. ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்மளோட கேரக்டரை நம்ம பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்ம பொய் சொல்லிட்டு இருக்கோமா, அதை ஸ்டாப் பண்ணலாம். மத்தவங்கள பத்தி புறம் பேசுறோமா, அதை ஸ்டாப் பண்ணலாம். இன்னும் நம்ம மத்தவங்க எல்லாரையும் மதிக்க கத்துக்கலாம். இன்னும் மத்தவங்கள சீட் பண்ணாம இருக்க கத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட கேரக்டரை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருந்து நம்மளோட ஈமான வலுப்படுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வணக்கம் இன்ஷா அல்லாஹ் சரியாக இருக்கும். ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கும்போது தான் மறுமையில வெற்றி அடைஞ்ச இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை அடைய முடியும். அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக நம்மளே அல்லாஹ் ஆக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.